ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பட்டியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். கலங்கரை விளக்கத்தில் லிப்ட் அமைக்கும் பணி, பொதுமக்களுக்கு அனுமதி மறுப்பு. காசி விஸ்வநாதர் கோவிலை வலம் வரும் நாய், சித்தர் பைரவர் என கூறி பார்க்க குவியும் மக்கள். புதுச்சேரியில் தயாரிக்கப்படும் நீர்மூழ்கி படகு வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பு. காலாவதியான மதுபானங்களை அழிக்க வேண்டும், கலால்துறை உத்தரவு. இனி விரிவான செய்திகள். கலங்கரை விளக்கத்தில் லிப்ட் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் பொதுமக்களுக்கு கலங்கரை விளக்கத்தை பார்வையிட அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வம்பாக்கேரபாளையத்தில் கலங்கரை விளக்கம் உள்ளது. கடலில் செல்லும் கப்பல்கள், மீனவர்களின் படகுகள், கடலோர காவல்படை ரோந்து கப்பல்களும் சுழலும் விளக்கில் இருந்து செல்லும் வெளிச்சத்தின் மூலமாக வழிகாட்டியாக கலங்கரை விளக்கம் செயல்பட்டு வருகின்றது. இந்த கலங்கரை விளக்கத்தை பார்வையிட நாள்தோறும் திங்கட்கிழமை தவிர மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படும். இதற்கு கட்டணமாக சிறுவர்களுக்கு 5 ரூபாயும், பெரியவர்களுக்கு 10 ரூபாய், வெளிநாட்டினருக்கு 25 ரூபாயும் வசூலிக்கப்பட்டு வருகின்றது. இந்த கலங்கரை விளக்கத்தை பொதுமக்கள் படிக்கட்டு வழியாக நடந்து சென்று சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை புதுச்சேரியின் ஒட்டுமொத்த அழகையும் ரசித்து வருகின்றனர். ஆனால் முதியவர்களால் கலங்கரை விளக்கத்தை சென்று பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே கலங்கரை விளக்கத்தில் லிப்ட் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. அதன்படி புதிய கலங்கரை விளக்கத்தில் லிப்ட் அமைக்கும் பணி தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. இதன் காரணமாக கலங்கரை விளக்கத்தை பொதுமக்கள் பார்வையிட அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மேலும் பணிகள் முடிவடைய ஓரிரு மாதங்கள் ஆகும் எனவும் அதன்பின் வழக்கம் போல் பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒதியம்பட்டு காசி விஸ்வநாதர் கோவில் பிரகாரத்தை தினமும் வலம் வரும் நாயின் செயல் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வெளியூர் அருகே பிரசித்தி பெற்ற காசிக்கு நிகரான திருக்காஞ்சி காசி விஸ்வநாதர் கோவில் அமைந்துள்ளது. 300 ஆண்டுகள் பழமையான இத்திருக்கோவிலை காணவும், காசி விஸ்வநாதரை தரிசிக்கவும், முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பதற்கும் உள்ளூர் மற்றும் வெளியூர் மக்கள் அதிக அளவில் வருவது வழக்கம். இந்நிலையில் இக்கோவிலை கடந்த அஷ்டமி நாள் முதல் கருப்பு நிற பெண்ணாய் ஒன்று கோவிலின் உள் மற்றும் வெளிப்பிரகாரத்தில் தொடர்ந்து இரவும் பகலுமாக சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வு காண்போரை ஆச்சரியப்பட வைத்துள்ளது. மேலும் அப்பகுதியில் வாழும் பொதுமக்கள் இக்காட்சியை காணவும் அதற்கு உணவு அளிப்பதற்காகவும் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் சித்தர்களுக்கு உருமாறும் தன்மை இருப்பதினால் இது சித்தராகவும் இருக்கக்கூடும் எனவும் பலரும் கூறி வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் தனியார் நிறுவனம் மூலம் சிறிய நீர்மூழ்கி படகு தயாரிக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றது. புதுச்சேரியில் சுற்றுலாவை மேம்படுத்த மத்திய அமைச்சகம் மூலம் கடல்வழி போக்குவரத்தை துவங்கியுள்ளது. அதனைத் தொடர்ந்து கடந்த 4ஆம் தேதி விசாகப்பட்டினத்தில் இருந்து புதுச்சேரிக்கு சொகுசு கப்பல் மூலம் சுற்றுலா பயணிகள் வந்து சென்றனர். இந்நிலையில் உப்பளம் பழைய துறைமுகம் அருகில் P&D மரைன் கிராப்ட் நிறுவனம் சிறிய நீர்மூழ்கி படகுகளை தயாரித்து வெளிநாடுகளுக்கு வழங்கி வருகின்றது. மேலும் சுற்றுலாத்துறை பயன்பாட்டிற்காக சிறிய அளவில் நீர்மூழ்கி படகை தயாரித்து புதுச்சேரி சுற்றுலாத்துறை மற்றும் அந்தமான், மாலத்தீவு, லட்சத்தீவு, இத்தாலி போன்ற வெளிநாடுகளுக்கு அனுப்பி வருகின்றது. மேலும் இந்த படகில் 16 முதல் 20 பேர் வரை செல்லலாம் எனவும், கடலில் இருக்கும் மீன்கள், பவளப்பாறைகள், கடற்பாசி உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்களை பார்ப்பதற்கும் ஆராய்ச்சி செய்வதற்கும் இந்த நீர்மூழ்கி படகு சுற்றுலாத்துறைக்கு பயனுள்ளதாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த படகை தயாரிக்க 60 லட்சத்தில் இருந்து 70 லட்சம் ரூபாய் வரை செலவாகிறது எனவும் தெரிவித்துள்ளனர். காலாவதியான மதுபானங்களை அழிக்க வேண்டும் என கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் மொத்தம் சில்லறை என 534 மதுபான கடைகள் அமைந்துள்ளது. இந்நிலையில் இந்த மதுபான கடைகளில் காலாவதியான மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதாக கலால்துறைக்கு தொடர்ந்து புகார்கள் வந்துள்ளது. குறிப்பாக பீர் வகைகள் காலாவதியான பிறகு விற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் மதுபான கடைகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் உரிமம் பெற்ற வளாகத்திற்குள் காலாவதியான மதுபானங்கள் சேமிக்கப்படக்கூடாது எனவும்
காலாவதியான மதுபானங்களை உரிமையாளர்கள் கண்டறிந்து பிரித்து கலால்துறை சட்டப்படி அழிக்க வேண்டும் என்றும், மீறினால் உரிமத்தை ரத்து செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இதில் கூறியுள்ளார். சிக்னல் பகுதிகளில் செயல்படும் பேருந்து நிறுத்தங்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். புதுச்சேரி கடலூர் சாலை போக்குவரத்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த சாலை வழியாக சென்று வருகின்றன. இதனால் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகின்றது. இந்த சாலையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் ஒழுங்குபடுத்தவும் தவளக்குப்பம், அரியாங்குப்பம், முருங்கப்பாக்கம், தேங்காய்திட்டு, கிருமாம்பாக்கம், கன்னியக்கோவில் போன்ற இடங்களில் போக்குவரத்து சிக்னல்கள் செயல்பட்டு வருகின்றன. அதே நேரத்தில் சாலையின் இருபுற மார்க்கங்களிலும் சிக்னல்கள் அருகிலேயே பேருந்து நிறுத்தங்கள் உள்ளன. இதனால் அந்த பகுதியில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றது. குறிப்பாக காலை மாலை நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகின்றது. மேலும் கிரீன் சிக்னல் விழுந்தாலும் பேருந்துகளை ஓட்டுநர்கள் அங்கிருந்து தள்ளி நிறுத்தாமல் சிக்னல் அருகே நிறுத்துவதனால் பின்னால் வரும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் நிலை உள்ளது. இதனால் அந்த இடங்களில் சிக்னல் இருந்தும் பயனில்லாமல் நாள்தோறும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருவதாகவும், இதனால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருவதாகவும், எனவே சிக்னல்கள் அருகே உள்ள பேருந்து நிறுத்தங்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்று பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மற்றும் சென்னை அப்போலோ மருத்துவமனையின் ரோபோட்டிக் மற்றும் லாப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை சிறப்பு நிபுணர் டாக்டர் ரகுநாத் மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினார். புதுச்சேரி சென்னை அப்போலோ மருத்துவமனையின் ரோபோட்டிக் மற்றும் லாப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை சிறப்பு நிபுணர் டாக்டர் ரகுநாத் புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி 100 அடி ரோடு எதிரே அமைந்துள்ள அப்போலோ மருத்துவமனை தகவல் மையத்தில் மருத்துவ ஆலோசனை வழங்கினார். மேலும் வயிற்று வலி, பித்தப்பை கற்கள், கணையம், உணவு குழாய், கல்லீரல், அனைத்து விதமான புற்றுநோய் மற்றும் வாஸ்குலார் தொடர்பான பிரச்சினைகளுக்கு சிறப்பு நிபுணர் மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து டாக்டர் ரகுநாத் செய்தியாளரிடம் கூறுகையில், சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு புதுச்சேரியில் இருந்து நிறைய பேர் தன்னை வந்து சந்திப்பதாகவும், அதனால் புதுச்சேரி மக்கள் பயன்பெறும் வகையில் முதலாக இங்கு வந்திருப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் ஹெரண்யா என்ற குடல் இறக்கமானது தொப்புளை சுற்றி காலிலும் வயிறும் சேரும் பகுதியில் என நிறைய இடத்தில் வரும் என்றும், இதற்கு சிறிய துளைகள் இட்டு லேப்ரோஸ்கோபிக் மூலம் அறுவை சிகிச்சை செய்ய முடியும் எனவும், ஆனால் வயதானவர்களுக்கு சர்க்கரை, சிறுநீர் பிரச்சினை இருக்கும் நிலையில் அவர்களுக்கு எளிமையான அறுவை சிகிச்சை மூலமாக தீர்வு பெறலாம் என்றும், எப்படி பல் மருத்துவரிடம் பல் பிடுங்கிவிட்டு சுலபமாக நடந்து செல்கின்றோமோ அதேபோன்று ஹெரண்யா ஆபரேஷன் செய்து கொண்டு ஆபரேஷன் தியேட்டரில் இருந்து நடந்து வீட்டிற்கு போகலாம் எனவும் கூறியுள்ளார். மேலும் வயிற்றில் சிறிய துளையிட்டு செய்யப்படும் லாப்ரோஸ்கோபிக் சிகிச்சை மூலம் நோயாளிகளுக்கு கஷ்டம் குறையும் எனவும், குறைவான நேரமே ஆவதால் லாப்ரோஸ்கோபிக் மிகவும் பயன் தரக்கூடியது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், செரிமான பிரச்சனை வருது அப்படின்றத என்னால நம்ப முடியல. பித்தப்பை இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே செரிமான பிரச்சனை வரலையா? வருது. இட்ஸ் அ காமன் கம்ப்ளைண்ட். ஸோ ஒரு பித்தப்பை ஆப்ரேஷன் பண்ண பிறகு கொஞ்சம் அஜீரணம் வந்ததுன்னா அதனாலதான் வந்துருச்சுன்னு நினைக்க வாய்ப்பு இருக்கே ஒழிய, அதுக்கும் இதுக்கும் டைரக்டா சம்பந்தம் இது வரைக்கும் ப்ரூவ் ஆகல சயின்டிபிக்கா. பித்தப்பையில கல் இருக்குன்னாலே அந்த பித்தப்பை அந்த பேஷண்ட்டுக்கு பிரயோஜனமான உறுப்பு இல்லை. ஸோ பித்தப்பைக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அப்படிங்கிறத என்னாலையும் நம்ப முடியுது. ஆனா அது கல்லுன்னு வந்த பிறகு அந்த பித்தப்பை ஒருத்தரோட கடன் தான், அது அவங்களோட சொத்து கிடையாது. ரைட்? அந்த கடன் போறதை பத்தி அவ்வளோ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. புதுச்சேரியில் போலி விளம்பரத்தை நம்பி 1 கோடிக்கு மேல் பொதுமக்கள் பணத்தை இழந்துள்ளதாக சைபர் கிரைம் காவல்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் போலி விளம்பரத்தை நம்பி 1 கோடிக்கு மேல் பொதுமக்கள் பணத்தை இழந்துள்ளனர். இதுகுறித்து சைபர் கிரைம் ஆய்வாளர் தியாகராஜன் கூறுகையில், சமீப காலத்தில் லோக் ஆப், V2, V3 மற்றும் ஹாப்பி பை போன்ற மொபைல் செயலி மூலம் முதலீடு செய்தால் வாரந்தோறும் லாபத்தொகை தருவதாக வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் விளம்பரங்கள் வருகின்றது எனவும், அதனை உண்மை என நம்பி அந்த ஆப்புகளை பதிவிறக்கம் செய்து முதலில் சிறிய தொகையினை முதலீடு செய்கின்றனர். இந்த பணத்திற்கு ஆரம்பத்தில் வாரந்தோறும் லாப பணம் கிடைக்கின்றது. மேலும் அவர்கள் பல நபர்களை இந்த ஆப் மூலம் சேர்த்துவிட்டால் அதற்கு ஊக்கத்தொகை தருவதாகவும், அதனை ஏற்று உறவினர்கள், நண்பர்கள் போன்ற அனைவருக்கும் இந்த ஆப்பை பற்றி கூறி முதலீடு செய்யுமாறு கூறுகின்றனர் என்றும், பின் ஏராளமான மக்கள் முதலீடு செய்த பின் அந்த ஆப்பை டெலீட் செய்து விடுகின்றனர். அதன் பிறகு சைபர் மோசடி கும்பலிடம் ஏமாறுவது தெரிய வருகின்றது. இதுபோன்று 1000க்கும் மேற்பட்டோர் 1 கோடிக்கு மேல் முதலீடு செய்து ஏமாறுது புதுச்சேரி சைபர் கிரைமில்
புகார் அளித்துள்ளதாக கூறியுள்ளார். மேலும் முதற்கட்ட விசாரணையில் நைஜீரியா, கம்போடியா நாட்டில் இருந்து இத்தகைய ஆப் உருவாக்கி அங்கிருந்து செயல்படுத்துவது தெரியவந்துள்ளது. ஆகவே பொதுமக்கள் யாரும் ஆன்லைனில் முதலீடு செய்தால் பல மடங்கு லாபம் கிடைக்கும் என வரும் விளம்பரங்களை நம்ப வேண்டாம் எனவும், இதுபோன்ற சமூக வலைதளங்களில் வரும் போலி விளம்பரங்களை நம்ப வேண்டாம் எனவும், மேலும் இதுபோன்ற செயலிகளை முற்றிலும் நம்ப வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் சைபர் குற்றம் தொடர்பாக 1930 மற்றும் 9489205246 எண்களிலும் சைபர் செல் police@py.government.in என்ற இணையதளத்திலும் புகார் தெரிவிக்கலாம் எனவும் இதில் கூறியுள்ளார். புதுச்சேரி பழைய ஜிப்மர் மின்பாதையில் பராமரிப்பு பணி நடைபெற இருப்பதால் 22ஆம் தேதி அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுச்சேரி மின்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி பழைய ஜிப்மர் மின்பாதையில் பராமரிப்பு பணி நடைபெற இருப்பதால் 22/7/2025 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை வானொலி நிலையம், சோனியா காந்தி நகர், ராஜா அண்ணாமலை நகர், கோரிமேடு காவலர் குடியிருப்பு, லோகு நகர், புஷ்பா நகர், சீனிவாசபுரம், வீமன் நகர் ஒரு பகுதி மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுச்சேரி மின்துறை அறிவித்துள்ளது. அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9180 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1230 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.